ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் அல்வா. 10 நிமிஷத்தில் சுவையான அல்வா எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பாதாம் பருப்பு, சுகர், கார்ன்ஃப்ளவர் மாவு, ஃபுட் கலர், சால்ட், நெய். ஃபஸ்ட்டு நாம் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் அதே அளவு 1 கப் அளவுக்கு மாவு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கப்பு அளவு ரொம்ப முக்கியம். எதால் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தான் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுட் கலர் வேணான்னு நினைக்கிறவங்க குங்குமம் பூ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் 2 கப் அளவுக்கு சுகர், 2.25 கப் அளவுக்கு தண்ணி. இந்த தண்ணி சுகர் எல்லாமே நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்வா இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். சுகர் தண்ணியில் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்க்க போகிறேன். சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சேர்க்குறேன். இதை நம்ம சேர்த்த உடனே நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும். கைவிடவே கூடாது. சிம்மில் வச்சே நீங்கள் செய்யுங்க. கடைசி வரைக்கும் இனிமேல் சிம்மில் தான் இருக்கணும். அடுப்பு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அடியில் ஒட்டாமல் நல்லா ஃபுல்லாக குக்காகி வரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நம்ம சால்ட்டு கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. எதுக்காகனா ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்குங்கிறதுக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, நல்லாவே திக்காயிடுச்சு. இது மாதிரி நல்லா கலரிட்டே இருக்கணும். கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா இதுவுமே நல்லா குக்காகி வரும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரத்தில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒட்டாமல் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு அல்வா ரெடி ஆகும். இப்போ இது கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்குது. இதில் நாம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பை நான் அந்தமாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். அதை நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை பிஸ்தா பருப்பு சேர்க்கணும்னா நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லாவே உங்களுக்கு திக்காயிடுச்சு. இதில் நாம் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு 1/4 கப், அதாவது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ண நாம் சேர்த்த நெய் அந்த அல்வாவில் நல்லா அப்சர்வ் ஆகணும். அது எந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அல்வா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இன்னமும் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு மட்டும்தான் நீங்கள் இதை செய்யணும். ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு செய்யவே முடியாது. இப்போ ஒரு ஃபாயில் பேப்பரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் ஃபுல்லாக தடவி வச்சுருக்கேன். இது எதுக்காகனா நம்ம அல்வா இதில் தான் ஊற்றி ஆற வச்சு கட் பண்ண போகிறோம். ஒரு ஷேப்காக நான் இதில் வச்சுருக்கேன். நீங்கள் பிளேட்டில் வேணாலும் செய்யலாம். பார்த்திங்கன்னா அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக நெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கலரிட்டே இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எல்லா ஐட்டமுமே வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் வச்சு நான் இதை செஞ்சுருக்கேன். 10 நிமிஷம் தான் ஆகும். உங்களுக்கு ரொம்ப டைமும் ஆகாது. சீக்கிரமாக குக் ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 3 நாள் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது.
பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம நெய் சேர்த்தது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு அல்வா. இப்போ இது மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்த நெய் வந்து வெளியில் நல்லா பளபளன்னு தெரியும் அல்வாவில். பார்த்திங்கன்னா இது மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேர்த்த நெய் வந்து அல்வா மேலே நல்லா திரண்டு வருதுங்க. பார்த்திங்களா நல்லா பளபளன்னு வருது இல்லையா? இது மாதிரி வரும்போது நீங்கள் இதை எடுத்து ஃபாயில் பேப்பரில் மாற்றி ஆற வச்சுருங்க. எண்ணெய் சட்டிலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா ரொம்ப ஹார்டாக போயிடும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணோன்னே மாற்றிடுங்க பிளேட்டுக்கு. இப்போ நான் ஃபாயில் பேப்பரில் எடுத்து அல்வாவை ஊற்றி நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஒரு ஷேப் கிடைக்கணுங்கிறதுக்காக. இது ஒரு மணி நேரம் நல்லா ஆறட்டும். 1 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான அல்வா வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஒட்டாமல் நல்லா ஷேப்பாகவே வந்திருக்கும். பார்த்திங்களா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் அதில் உள்ள அந்த டிசைன்லாம் வேறு இதில் வந்து நல்லா தெரியுது. இதை இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் இதை வந்து ஒரு க்யூபாக நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஏன் 1 ஹவர் கழித்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா ஆறி இருக்கும். கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் சூட்டோட எதுவுமே செஞ்சிடாதீங்க. நல்லா ஆற விட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்ல ஷேப் வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இப்போ நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம அமுக்கி பார்க்கும்போதே ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே ஈஸியான ஒரு அல்வா ரெசிபி நாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.